மொவன் வந்து கட்சியில சேரணும். சேர்ந்ததுமே அவனுக்கு வந்து இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்ப, மாநில தலைவரானவன் 3 மாசத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுப்ப, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த 3 மாசத்துல அவனை அமைச்சராக்குவ, அமைச்சராக்குன 4 மாசத்துல அவனை துணை முதல்வராக்குவ. உன் புள்ளெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொம்புக்கு போகணும். ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அடிப்படையில இருந்து நடிகனாக இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் ஃபீல்டுல இன்னும் 20 ஆண்டுகள் கோலோச்ச முடியுங்கிற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பிச்சு இங்க நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன் சொல்றான். அவனுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றான். அத வந்து நேத்தி கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆட்சி வரும்னு நினைக்கிறான். நேத்தி தானே வந்தான், நேத்தி தானே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவனுக்கு என்ன இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி? அது மட்டும் இனிக்குதா உனக்கு? ஏன் விஜய் ஆசைப்படக்கூடாதா? விஜய் அரசியல் ரீதியா நம்ம எதிர்ப்போம். விஜய் யாரோட தூண்டுதல் அரசியல் வந்திருக்காங்க மாறுபட்ட கருத்து நமக்கு உண்டு. விஜயை விமர்சனம் செய்வதற்கு 100கணக்கான காரணங்கள் நம்மகிட்ட உண்டு. அது வேற. ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு பிளேயர் வந்திருக்கான், அந்த பிளேயர் வந்ததுனாலேயே வந்ததுமே ஆட்சிக்கு வர்றான், அவனுக்கு ஆசைப்படுறான். ஆனா நாங்க அழிச்சிடுவோம் ஒழிச்சிடுவோம் நீ பேசினீங்கன்னா ஓ மோகனுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? ஓ மோகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அடுத்த 3 மாதங்களில் ஓ பேரனை கொண்டான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் மினிஸ்டரையும் எம்எல்ஏவும் எம்பியும் நிக்க வச்சுட்டு உன் மோகனுக்கு சேர் கொடுத்ததோடு இல்லாம உன் மோகனோட வந்து அல்லக்கை நொல்ல கைக்கு சேர் கொடுக்கலாம் முதல் வரிசையில. எப்படி நடக்குது இது? இது மட்டும் நடக்கலாமா? இது மட்டும் நியாயமா?